ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த தாய் லவ் ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஃபுல் பார்ட்டை நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அதாவது மொத்த ட்ராமாவோட எபிசோடையும் கம்பைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் உண்மையாகவே ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஹீரோ இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே பண்ணதுக்கெலாம் நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அப்போது யார் கூட கிளம்பியிருப்பாங்கன்னா டி கூட தான் கிளம்பியிருப்பாங்க. டி பிக்கப் பண்ண வந்திருப்பான் நம்ம ஹீரோயினை. அப்போ 2 பேருமே ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்களா. ரொம்ப மழையில் வேற நினைஞ்சதுனால ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம டி தான் நம்ம ஹீரோயினுக்கு எப்போ கஷ்டம் வந்தாலும் நம்ம ஹீரோயினை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறது, அவள் கொஞ்சமாவது சிரிக்க வைக்கணும் அழுகிற நேரத்தில் கூட அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமாக பார்த்துப்பான். அது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னதான் சோகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ டன் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயின் இப்படி சொன்னதை அவருக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியல. என்னதான் இருந்தாலும் ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பார்ல, அவர் பாட்டுக்கு நைட்டில் ஜாகிங் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு மைண்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் நினைப்பாவே இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க வாக்கிங் போனது, ஒன்றா இருக்கும்போது ரூமில் அவங்க 2 பேர் விளையாடிட்டு இருந்தது, அது இதுன்ட்டு ஏகப்பட்ட ஞாபகம் நம்ம ஹீரோக்கு வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு கிஸ் எல்லாம் வேறு கேட்டுட்டு இருந்திருப்பார்ல, அதெல்லாம் வேறு ஞாபகம் வந்துட்டு போகவும் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணணும், நம்ம பண்ணது இப்போ கரெக்ட் தானா, அவர்கிட்ட அப்படி சொன்னது கரெக்ட் தானான்றது அவருக்கே புரிய மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் டி கிட்ட பேசி கொஞ்சம் ஓகே நல்லா ஆயிடுறாங்களா, சிரிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் டியும் நம்ம ஹீரோயினை பத்திரமா கொண்டு போயிட்டு அவங்க வீட்லயும் ட்ராப் பண்ணிடுறான். அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, டன் இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நியூஸ் கொடுத்தே ஆகணும். என்னன்னா இப்போ நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்குல்ல, நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட் இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அதை பற்றி அப்படின்னா பேசி ஆகணுன்றதுக்காக தான் டன் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி டோல் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் டோல் பயப்படுறான், உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிட்டு. ஆனால் டன் டோலை சமாதானப்படுத்திட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த டைம்லேயும் நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நைட்டில் வர மழையிலன்னு அணிஞ்சிக்கிட்டு ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போயிருப்பாங்களே, அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி உண்மை தெரிஞ்சிருக்கு. யாருன்னு பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஹீரோனோட அம்மா கிட்ட சொல்லிடுறா. அதுக்கு அவங்க அம்மா ஹீரோயின் பார்த்து உனக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஒரு பக்கம் ஃப்ரெண்டுக்காரி இந்த நியூஸை பார்த்து எனக்கு தலையே சுத்திரம் போல. அந்த சாவம் இருக்கான்ல, அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, உன்னை பற்றி தப்பாக எழுதிட்டே இருக்கான், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு உண்மையில என்ன காண்டுன்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இதில் ஹீரோயின் ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக இருக்கும்போது அவங்க அம்மா ஏமா கவலைப்பட்டுட்டு இருக்க, யார் என்ன சொன்னாலும் சரி, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யை சொல்லி ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்றது என் பொண்ணு கிடையாது. என் பொண்ணை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், என் பொண்ணு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், யார் வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி நம்ம ஹீரோனோட அம்மா சொல்ல நம்ம ஹீரோனுக்கு அழுகே வர ஆரம்பிச்சிடுது. நம்ம அம்மாவுக்கு எவ்வளோ புரிதல் நம்ம மேலேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் டோலை மீட் பண்ணி இவங்க 2 பேரும் உண்மையாமே லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் வரைக்கும், ஆனால் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்படி பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க, நம்ம இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும், அதுக்கு எதனா பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் இவங்களை எப்படிலாம் பேச வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சாவம் இருக்கான்ல, அவனுக்கு அடுத்த நியூஸ் கிடச்சிச்சு. என்னன்னு பார்த்தா அன்றைக்கி பார்ட்டியில் நம்ம ஹீரோயின் ஆட்டோகிராஃப் வாங்க போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அது எங்கேருந்தோ ஒரு ரிப்போர்ட் எடுத்து இவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோ அதாவது டன் அன்றைக்கி கால் கேர்ளோட சர்வீஸை கூப்பிட்ருக்கான். அப்படி வந்த பொண்ணாக தான் கேக்காக இருக்கும், இல்லைனா கேக்கே அன்றைக்கி கால் கேர்ளை கூப்பிடும்போது அவள் வந்திருக்கா அந்த ரூமுக்கு. அப்போ கண்டிப்பாக டன் இந்த கால் கேர்ளோட சர்வீஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. கேக் இவ்வளோ கேவலமான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க, ஹீரோட ஃப்ரெண்டு தானே அன்றைக்கி கால் கேர்ளை கூப்பிட்டுருப்பாரு. அந்த ஃப்ரெண்டுக்கு பேட், அதாவது நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு நல்லா தெரியும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கா. அவள் என்ன பேசுகிறான்னா, நானும் உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான், தைரியமாக சொல்லுங்கள், அன்னைக்கு கால் கேர்ளை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரும் ஆமாம் நான் கூப்பிட்டு விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அது எல்லாத்தையுமே அவள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த நியூஸ் எல்லாத்தையும் வேற சாவோ கிட்ட கொடுத்துட்றாளா, அதனால சாவோக்கு ஒரு நியூஸ் கிடச்சிச்சு. இது எல்லாருக்கிட்டே சொல்லிட்டோமோ இது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து டோல் புலம்பிட்டு இருக்காங்க, கேட்க இப்போ எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க சொல்லிட்டு டன் ஒரு பக்கம், அப்போ நான் கண்டிப்பாக இப்போ இன்டர்வியூக்கு போய் பதில் சொல்லி ஆகணும், இல்லைனா கேட்க ரொம்ப எல்லாரும் கேவலமாக நினைப்பாங்கன்னு சொல்லும் போது அடுத்த நிமிஷமே நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ரொம்ப தப்பாக கேட்க பற்றியும் டன்னை பற்றியும் எழுதி போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் இன்டர்வியூ கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்விகள் புரியுது, அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அன்றைக்கி நான் சர்வீஸை நான் கூப்பிடல, அதாவது கால்களோட சர்வீஸை. அது என் ஃப்ரெண்டு தான் நான் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கேன்னு கால் பண்ணி விட்டான். ஆனால் அதே டைம் என் மேனேஜர் டோல் அவங்க திருப்பி அமுச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கால் கேர்ள் சர்வீஸ்லேருந்து வந்த பொண்ணு கேக் கிடையாதுன்னு சொல்லும் போது சாவோ நீங்கள் சொல்கிறதுல நாங்கள் நம்பணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ நீங்கள் நம்பலனாலும் அந்த கால்கள் கேக் கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் ஒரு ஆக்டர் அப்படின்றதுக்காக என்னை பற்றி நான் எந்த நியூஸ் கிடைச்சாலும் நீங்கள் போட்டுடுறீங்க, அது என்னால் கேட்க முடியாது. அப்படின்றதுக்காக நீங்கள் என்னோட பர்சனல் லைஃப்குள்ளே நுழைஞ்சு வேற ஒரு பொண்ணெல்லாம் இப்படி நியூஸில் ரூமரை கிளப்பி இப்படி தப்பான பொருளையை கிளப்பிட்டு இருப்பீங்களா? அந்த பொண்ணை பற்றி யார் இப்படி நியூஸை கிளப்பி விட்டீங்க? கண்டிப்பாக அது யாருன்றதை கண்டுபிடிக்க நான் கிரிமினல் லாயர்கிட்ட கேஸ் கொடுப்பேன், அந்த நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி நம்ம டன் மிரட்டி விட்டுடுறாரு.
டோல் ஒரு பக்கம் சரி எல்லாம் சைலண்டாக இருங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்போ தான் கடைக்கு போயிட்டு வருவாங்க போல. பக்கத்தில் இருக்க எல்லாருமே ஃபோனை பார்த்து இந்த நியூஸை பற்றி பேசிட்டே இருக்குமோ நம்ம ஹீரோயின் வந்து அப்படி என்னடா லைவ் இன்டர்வியூவில் போயிட்டுருக்குன்ற மாதிரி ஹீரோயினும் அப்போ தான் ஹீரோ பேசுறதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காருல்ல, அது எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்களா. இதில் வேறு கரெக்டாக ஹீரோ அந்த டைமில் கேக் நீ இதை பார்ப்பேன்னு நினைக்கிறேன், அப்போ நான் இப்போ சொல்கிறத கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிறியா, இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா அன்றைக்கி ப்ரெக்னென்சி செக்அப் பண்ணும்போது நானும் உன் பக்கத்தில் தான் இருந்தேன், நீ என் பக்கத்தில் தான் இருந்தேன், 2 பேரும் ஒரே டைமில் தான் அதை பார்த்தோம். அப்போ கண்டிப்பாக அது வந்து உனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பில்லை, நீ என்கிட்ட போய் சொல்லவும் வாய்ப்பில்லை. இது நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால இதை நம்ம தள்ளி வச்சுருவோமே. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. அதாவது உன்னோட ஓல்டு மேன் உன்னை எப்பயுமே லவ் பண்ணுறேன் கேக், நீ எனக்காக இருப்பல்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி லைவ்ல இதை சொல்லிட்டு இருக்காரு. பின்னாடி டோலுக்கா ஒரே சந்தோஷம், இப்பயாவது விட உண்மையாக சொன்னாரே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்துன்னு ஷாக் ஆயிடுறாங்க. என்னது நேற்று நைட்டு திட்டி விட்டுட்டு இன்னைக்கு நைட்டு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் நிறைய பேர் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பாங்களா, பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட ஃபேஸை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்கள் தானே, நேரில் பக்கத்துக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கீங்க, உங்கள் கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு செல்ஃபியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஹீரோயின் வேகமாக வீட்டுக்கு போயிட்டா, அம்மா இந்தாங்கம்மா நீங்கள் கேட்ட பொருள் எல்லாமே வாங்கிட்டேன், நான் சீக்கிரம் போய் ஒருத்தரை பார்த்துட்டு வரணும், நான் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லும் போது ஹீரோனோட அம்மாவும் சரி சரி பார்த்துப்போ, இங்கே தான் டன் எங்கேயோ வரேன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா நான் போயிட்டு வரேம்மா இருங்கம்மான்ற மாதிரி வேகமாக ஓடுறாங்களா. என்னன்னு பார்த்தா ஹீரோவும் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காரு. 2 பேரும் ஓடி வந்து நேருக்கு நேரு பார்த்துட்டு என்னடா அது அதுக்கு முன்னாடி வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு 2 பேரும் ஷாக்கில் அங்கேயே இடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அவருக்கு வேற ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க எதுக்காக இப்படி ஓடி வந்தீங்கன்னு கேட்கும் போது ஹீரோவும் இல்லைம்மா வர வழியில் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது, நான் உன்னை சீக்கிரம் பார்த்தாகணும், அதனால தான் வெயிட் பண்ண முடியலன்றதுக்காக ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஒன்றே சிரிச்சுக்கிட்டே சூப்பர் தான்ப்பா, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டு தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களே, அதனால தான் ஓடி வரீங்கன்ற மாதிரி சிரித்து பேசுவோம். அப்போ ஹீரோயினை பார்த்து நான் சொன்னதெல்லாம் பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன், இப்போ சொல்கிறேன் கேக் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு சிரிப்பு வந்துடுது. ரொம்ப யோசிச்சுக்கிட்டு அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோ பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறது உங்களுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் ஓ ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஹீரோனை கட்டி பிடிக்க ஹீரோனோட அம்மா வேறு ஜன்னல்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே. நம்ம ஹீரோனுக்கு வேறு வெக்கமாக வருது. ஒன்றே சொல்கிறாங்க நாளைக்கு மறுபடியும் ஹெட்லைன்ஸில் இந்த ஃபோட்டோ வந்துடும் நம்ம கட்டி பிடிக்கிறதுன்னு சொல்லும்போது ஹீரோ ஒன்றே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாதுப்பா, யார் என்ன நினச்சான்னு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் மறுபடியும் விடாமல் அப்போ நல்லா கட்டி பிடிச்சிக்கலாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம், என்ன ஆனாலும் பரவாயில்லடா, நாங்கள் இனிமேல் லவ்வர்ஸ் தான், டேட் பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், இங்கே சுற்றுவோம், யாருக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த டோல் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான் போல. 2 பேரும் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ டோல் வந்து நல்லா பேசிக்கிட்டே முன்னாடி வண்டி வரது கூட பார்க்காம ரோடு கிராஸ் பண்ணலான்னு போகிறான். அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் அதை பார்த்துக்கிட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, வண்டி வருது பார்த்து கூட போக தெரியாதா, சின்ன குழந்தைங்க மாதிரி ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை நீ முன்னாடி நடந்து போகாத, நானே உன்னை பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன், கிராஸ் கூட பண்ண தெரியலடா உனக்குன்னு சொல்லிட்டு அவளே வந்து டோலோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காளா. டோலுக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஓப்பனாக சொல்லிடலாமா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கான். கையவே வேற பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானா. இது எல்லாத்தையுமே வேற ஹீரோனோட ஃப்ரெண்டு நோட் பண்ணிடுறா. அவ உடனே டோலை பார்த்து டேய் ஏன்டா இப்படி பல்ல காட்டிட்டு இருக்கா, என்னடா விஷயம் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டா. அப்போ தான் அவன் சொல்கிறான் இல்லை இதுக்கு முன்னாடி ரோட்லாம் நான் தனியாக தான் க்ராஸ் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணும் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனது இல்லையா அதான் சொல்லும்போது அவள் உடனே சிரிச்சுக்கிட்டே அப்போ இனிமேல் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே கையை பிடிச்சின்னு மாற்றி ஓடிட்டு இருக்காங்க. இதுலேயே நல்லா தெரிஞ்சிச்சு இவங்க 2 பேருக்கும் இதுக்கு மேலே காதல் மலர்ந்துடும். இவங்க ஒரு பக்கம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சைடு. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் சந்தோஷத்தில் வந்து அவளுக்கு இந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை டன்னும் இவளை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் பெருசாக ஓப்பன் பண்ணி அதை ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு சூப்பர் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அங்கே இருப்பான்ல, அவன் உடனே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து இந்த அவனுக்கு அப்ளிகேஷன் ஆர்டர் வந்துருச்சு அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. அவள் வாயை பொழந்துட்டா. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து டன்னெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலேஜுக்கு வந்து அதாவது அப்ராட் போய் படிக்கிறதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பா போல, ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பா, அது அவளுக்கு பெரிய ட்ரீம். இப்போ அதுவே அப்ரூவ் ஆயிடுச்சு, இவளை வந்து வர சொல்கிறாங்க அந்த ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறதுக்காக. இதெல்லாம் வந்து ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயின் அதை முழுசாக படித்து பார்த்தோன்னே என்னது எனக்கு ஸ்காலர்ஷிப்பு கிடச்சிருச்சா, இது என்னோட எத்தனை நாள் கனவுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்கால அவள் பக்கத்தில் ஒன்னே கேக் இதுக்காக நீ தூங்காமல் எத்தனை நாள் படிச்சிருப்பா, இப்போ கிடச்சிருச்சு பாரு, உன்னோட ட்ரீமை நீ தான் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. இதில் வேற அந்த கேங்கில் இன்னொரு லேடி இருப்பாங்களா, மேனேஜர் மாதிரி இருப்பாங்களே இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் டீமில், அவங்க ஒன்றே வந்து கேட்க பார்த்து சரி கேக் என்னதான் சந்தோஷப்பட்டாலும் டன் இங்கே இருக்கார்ல, நீ எப்படி டன்னை விட்டுட்டு போயிட்டு அங்கே போவ,
தன்னோட நிலைமையை நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவங்க வாய் எடுக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு அப்போ தான் அது புரியுது. ஆடா ஆமாம்ல, டன்னு கூட நான் இப்போ தானே டேட் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் லவ் இப்போ தானே ஓகே ஆச்சு, என்ன பண்ண போகிறேன், என்னோட ட்ரீமா இல்லை டன்னா, நான் என்ன பண்ணுறது, டன் கூட இருக்கத்தா இல்லை அப்ராட் போய் படிச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு வரத்தான்றது அவளுக்கு சுத்தமாக புரியல. மனசே உடஞ்சி போயிடுது. இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தா அவளுக்கு. வீட்டுக்கு போய் பார்த்தா டன்னு நைட்டுக்கு வீட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு நல்ல சாப்பாடுலேயே செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து டன்னுக்கிட்ட பேசலான்ற மாதிரி போகிறாங்க. அந்த அப்ராட் விஷயம் பற்றிலாம் இல்லை, நார்மலாக தான் போகிறாங்க. ஆனால் ஹீரோ ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, கேக் நம்ம இதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிட்டு இருந்தோம்ல, அது இப்போதைக்கு கொஞ்சம் வேணாம், ஒரு 2 வருஷம் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன தான் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக்டிங் ஃபீல்டில் போயிட்டு இருந்தாலும் என்னை வந்து நிறைய பேர் மறுபடியும் ஆக்ட் பண்ண கூப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து நான் ஹீரோவை நடிக்கிறேன், ஏன்னா என்னோட ஆக்டிங்க்கு வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோயின் ஒன்னே, ஆனால் இது ஏன் இப்போ சொல்கிறீங்க, நம்ம முன்னாடி பிளான் பண்ணி வச்சது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும் தானே, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ அப்போ மறுபடியும் இல்லை, கொஞ்ச நாள் எனக்கும் வந்து ரொம்ப ஆக்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா, அதனால தான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறார். ரொம்பலாம் இல்லை, ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம், மேக்ஸிமம் 2 வருஷம் முடிஞ்சப்பறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணலாம், ரன் பண்ணலாம், நம்மளோட லைஃப்பை நல்லா வாழலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட டன் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் ஒன்னி சோகத்தில் வந்து, உங்களுக்கு என்னோட ஸ்காலர்ஷிப்பை பற்றி உண்மை ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுல்ல, தெரிஞ்சதுனால தானே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் பிளான்லாம் வேணான்னு சொல்லிட்டு, எனக்கு புரியுது, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிகிட்டே கேட்க நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. அம்மா எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு வந்து டே தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா டி வந்து அந்த குரூப்பில் தான் நான் அப்போ உட்காந்துட்டு இருப்பான். ஹீரோனுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்தப்போ அவன் வந்து ஹீரோ கிட்ட தனியாக மீட் பண்ணி சொல்லிட்டான் போல, இது வந்து நம்ம கேக்குக்கு ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்லாம் சொல்லியிருப்பான் போல. நம்ம டன்னுக்கு அது புரிஞ்சிடுச்சு. அதனால டன் வந்து, நான் உன்னை என்றைக்குமே வந்து போகாதன்னு சொல்ல மாட்டேன், உன்னோட ட்ரீம் எத்தனை நாள் கனவு, எனக்கு முன்னாடியே இருந்த அது கனவு உனக்கு, அதனால் நீ அதை வந்து முடிச்சிட்டு வா, அது உனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியம்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து, இருந்தாலும் என்னால் உங்களுக்கு எப்படி விட்டுட்டு போக முடியும், நம்ம லைஃபே இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நான் எப்படி விட்டு போகிறதுன்ற மாதிரி ரொம்ப அழுறாங்க. ஆனால் டன் வந்து பொறுமையாக வந்து நம்ம ஹீரோனுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ரொம்ப நாளா, 10 வருஷமாக என்னை விட்டு இருக்க போகிற, 2 வருஷம் தானே, நீ எத்தனை கேக் செய்கிற, அதில் ஒரு பீஸ் ஆஃப் பார்ட் தானே இது, நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதி, அதை நம்ம ட்ராவல் பண்ணி போய் தான் ஆகணும், நம்ம லவ்வை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லும் போது ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சமாதானம் ஆகிட்டு ஹீரோ கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவும், பத்திரமா நீ போ, 2 வருஷத்தில் முடி, அது வரைக்கும் நம்ம நல்லா பேசலாம், அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை வந்து ஜாலியாக நம்ம நினச்ச மாதிரி ரன் பண்ணலான்ற மாதிரி ஹீரோ வந்து பொறுமையாக நம்ம ஹீரோனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அழுதுகிட்டே சரி ஓகே ஓகே தேங்க்யூன்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மனசு வலிக்குது, என்னதான் இருந்தாலும் படிப்பே கிடைச்சாலும் ஹீரோ விட்டு போகிறது. ஒரு பக்கம் இந்த டோலு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து லவர்ஸாகவே ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட பிளாக் சேனலில் வந்து அவங்களோட லவ் ஸ்டோரியை பற்றிலாம் போட்டுட்ருக்காங்க. நான் இவனை எப்படி கரெக்ட் பண்ணேன், நான் இவளை எப்படி கரெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான லவர்ஸ் ஆகிட்டாங்க. என்னன்னு பார்த்தா 2 வருஷம் கழிச்சு தான் அந்த கதையில் காட்டிகிட்டு இருக்காங்க. 2 வருஷம் அதுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்து இன்னமும் ஆக்டராக இருக்காரான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. என்னன்னு பார்த்தா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், அந்த இடத்துல வந்து ஒரு லீடிங் ஆக்டரை கத்தியால குத்துறதுக்காக ரெடியாக ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அந்த லீடிங் ஆக்டரும் இருப்பா நான் ஓடுறேன், இன்னும் ஆக்ஷனே சொல்ல, அதுக்கு முன்னாடி நீ குத்துறதுக்கு வரியன்ற மாதிரி அவன் மறைச்சிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அது ஒரு மூவியில் வந்து ஒரு பாட்டு, அது வந்து இவங்க ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பின்னாடி இருந்து நீ அப்படி பண்ணு, இங்கே போ, இப்படி பண்ணு, அப்போ தான் ஷார்ட் நல்லா இருக்கும், ஏன் அங்கே இருக்க, சைலண்டாக இருக்காத, நல்லா ஆக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி பின்னாடி இவங்க கத்திட்டே இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. நம்ம டன் வந்து இப்போ ஆக்டராக இல்லை, இருந்தாலுமே அவர் ஒரு டைரக்டராகவே மாறிட்டாரு. நிறைய மூவிஸ்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பெரிய டேரக்டராகவே இருக்காரு. நம்ம டி தான் வந்து நம்ம டன்னுக்கு இப்போல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது சைடில் வந்து ஒரு மேனேஜராக இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஹீரோ வந்து இந்த ஷார்ட் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லும்போது பின்னாடி வந்து அவருக்கு ஒரு வெண்ணிலா ஸ்மெல் வருது. என்னன்னு பார்த்தா படிக்கட்டில் வந்து மேலே ஒரு லேடி போகிறத பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு வெண்ணிலா ஸ்மெல்லாக வருவோம், திரும்பி பார்த்தே ஆகணும். வெண்ணிலா ஸ்மெல்லு வருதுன்னா அப்போது இங்கே வந்திருக்கத்து அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரா. மேலே பார்த்தோன்னே அவருக்கு புரிஞ்சுது, கண்டிப்பாக அது கேக்காக தான் இருக்கும், கேக் தான் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டே இருக்க. மேலே வந்து இந்த மேனேஜர் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு 2 பொண்ணுங்கிட்ட, லீடிங் ஆக்டர் வந்திருக்காரு, அவருக்காக ஸ்பெஷல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணி இந்த வந்துட்டாங்களா, மேக்கப் போட சொல்லுங்கள் சீக்கிரம்னு சொல்லும் போது அந்த 2 பொண்ணுங்களும் போய் முடிச்சிடுறோம், இப்போயே போகிறோம் அப்படின்ற மாதிரி வேகமாக போயிட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஸ்பெஷல் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க போல். நம்ம ஹீரோயின் வந்து 2 வருஷம் அப்ராட் போயிட்டு நல்லா அவங்களோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டே வந்து ஒரு ஸ்பெஷல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டாங்க நம்ம ஹீரோயின். அப்போ ஹீரோயின் மேக்கப் போடலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சேர் இல்லையா. லீடிங் ஆக்டர் ஒன்னே, நீங்கள் வாங்க என் மடியில் உட்காந்துக்கோங்க, சேர் இல்லை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, என் மடியில் உட்காந்து நீங்கள் எனக்கு மேக்கப் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கில் நம்ம டன் எப்படி பண்ணாரோ அதே இவன் கேட்சப் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆகிடுது, என்னடா இது
முன்னாடி நடந்தது மறுபடியும் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வேற அந்த லீடிங் ஆக்டர் நம்ம கேட்க பார்த்து, நீங்கள் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் மேலே நல்ல வாசனை வருது, என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க, நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்கன்ற மாதிரி ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கவும் நம்ம ஹீரோயின் வந்து அதே மாதிரி பேசுகிறாயான்னு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வேகமாக வராரு. இந்த லீடிங் ஆக்டர் பண்ணுற வேலையை பார்த்தோன்னே வாயை கடிச்சிக்கிட்டே வராரா. வந்தவர் வேகமாக வந்துக்கிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி லீடிங் ஆக்டரே பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுறாரு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கே நீ, சேர் இல்லைன்னா ஸ்பெஷல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு உன் மடியில் உட்கார வைப்பியா, நீ பண்ணுற வேலை உனக்கே நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப திட்டிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனா என்ன இவர் வந்தவர் நம்மளை கவனிக்காமல் அப்படி பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரி பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து உன்னோட காதும் கண்ணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நீ ஒரு லீடிங் ஆக்டர் பார்த்து நடந்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து திரும்பிட்டு இவனோட மேக்கப்பை வந்து சீக்கிரம் ஒரு 1 hour முடிச்சு வச்சுருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனோ சரி முடிச்சு வச்சிடறேன். அது மட்டும் இல்லை, இந்த லீடிங் ஆக்டர் எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க போலன்னு சொல்லும் போது அவர் ஒன்று ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோன் அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆக்டராக இருந்தார், டாப் நம்பர் 1 ஆக்டர், அவரும் இப்படி தான் பேசுவார் இப்படி தான் பண்ணுவாருன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த லீடிங் ஆக்டரும் நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க, எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே பார்த்தா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஹீரோனோ சொல்லுங்கள் ஏதோ சொல்ல வரீங்களேன்னு கேட்கும்போது லீடிங் ஆக்டர் ஒன்னே டன் பக்கம் கை காமிச்சு நீங்கள் சொல்கிறது எல்லாம் பார்த்தா டன் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டன் வந்து ஒன்னே சிரிச்சுக்கிட்டே, இதெல்லாம் உனக்கு தேவையா, ஒழுங்காக உன் மேக்கப்பை வந்து சீக்கிரம் முடின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு, சிரிச்சுக்கிட்டே மிரட்டுறாரு. நம்ம ஹீரோனோ சரி ஓகேன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ ஒன்னே திரும்பி பார்த்துக்கிட்டு சரி முடிச்சிருங்க, அவருக்கு ரொம்ப டைம் ஆகுது, ஷார்ட்டில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனோ சரி அவ்வளோதானா, மேக்கப்பை தானே முடிக்கணும், முடிச்சுட்டு வரேன் 40 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, என்னன்னு பார்த்தா அங்கே இருக்க ஒரு டீம் மொத்தமாக வந்துட்டு கேக்கு கட்டி பிடிக்க வந்துடுறாங்க. கேக் வந்துட்டேன்ட்டு. அப்போ ஹீரோ ஒன்னே என்ன பண்ணுறீங்க நீங்கள், இப்பெல்லாம் நீங்கள் வந்து கட்டி பிடிக்கக்கூடாது, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, உங்களுக்கு முன்னாடி எனக்கு தான் ஃபஸ்ட்டு உரிமை, நான் தான் அவளை முதல்ல கட்டி பிடிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்னே திரும்பிட்டு கேக் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோனும் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் அவங்க இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்க. பின்னாடி லீடிங் ஆக்டருக்கா ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்போ லீடிங் ஆக்டரும் சரி ஓகே அவங்க சொன்ன கதை அவங்களோட கதை தான் போல அப்படின்ற மாதிரி தான் பின்னாடி நினச்சிட்டு இருக்காரு. மீதி இருக்காங்க டீம்ஸ் எல்லாருமே வந்து இவங்க சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம். என்னதான் அவங்களோட லவ்வில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அவங்க பெரியாமல் அவங்களோட லைஃப்பை வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி எண்டிங்லேருந்து தான் முடிஞ்சிருக்கு. இந்த ட்ராமாவோட எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு புது மூவி இல்லைனா வேற ஒரு ட்ராமாவோட பார்க்கலாம். பை கைஸ்.